முத்துக்குமரனும் மஞ்சரியும் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பேசிக்கிறது. ஸோ முத்துக்குமரன் வந்து மஞ்சரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஜய் விஷால் ஸ்டார்டிங்லேயே ஜாக்லின் கிட்ட என்னை மோத விட்டு அந்த அவார்டை கொடுத்தான். அப்போ புரிஞ்சது எனக்கு. ஃபஸ்ட்டு அருண் கூட ஏதோ நானும் அவனும் வேறு அவார்டு கொடுக்குறதா இருந்துச்சு. அப்போ அருண் தொடையை இப்படி பிடிச்சிட்டு விஜய் விஷால் சொன்னான், ஜாக்லினுக்கு அவார்டு டமி பாவா அவார்டு நான் கொடுக்கட்டும் அப்படின்னு சொன்னான். ஸோ அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னையும் ஜாக்லினையும் மோத விடுறான் அப்படின்னு. அதுக்கு வந்து அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேறு கொடுக்குறாங்க. இந்த இண்டஸ்ட்ரி இப்படி தான் இருக்கும், எல்லாரும் முதுகில் தான் குத்துவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ முத்துக்குமரன் சொல்கிறாரு, என்னை ஒருத்தர் நேரில் அடித்தா கூட நான் தாங்கிப்பேன், முதுகில் குத்துனா என்னால் தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்துட்டு அன்றைக்கி விஜய் விஷால், தஷிகா, எல்லோரும் மசாச்சுனா எல்லோரும் சேர்ந்து அந்த திருட்டு பிரியாணி மிட் நைட்டில் சாப்பிட்ருப்பாங்க இல்லையா, அந்த 2 to 5 மணி வரைக்கும் இருட்டுக்கடை பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, ஒரு 9 பேரோட ப்ரொவிஷனை 5 பேராக நீங்கள் சாப்பிட்றீங்களே, உங்களுக்கு வெக்கமாக இல்லையா, பேசிக் சென்ஸ் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. உடனே மஞ்சரியும் சொல்கிறாங்க, ஆமாம் ஸ்கூல் டாஸ்கில் கூட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டீச்சர்ஸோட ஸ்நாக்ஸையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அப்போ டீச்சர்ஸ் சாப்பிட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி ரொம்ப இது பண்ணி சொல்கிறாங்க. இதெல்லாம் வெளியே சொல்லும்போது சின்ன சோத்துக்கு போய் சொல்கிறாங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இடத்துல, சாப்பாடே சரியாக கிடைக்காத இடத்துல விட்டு கொடுக்குறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அதில் மஞ்சரி அவ்வளோ டீசெண்டாக சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, நான் கேப்டனாக இருக்கும்போது அந்த பக்கம் உள்ள ஃபுட்டை நான் சாப்பிடவே இல்லை, ஏன்னா இவங்க யாரும் சாப்பிடாம இருக்கும்போது நான் சாப்பிட முடியாது, நான் சாப்பிடலை அப்படிங்கிறாங்க. இப்போ மஞ்சரியும் சொல்கிறாங்க, நானும் சாப்பிடலைன்னு. இப்போ சபாஷ், ஏன்னா மஞ்சரியும் இந்த வீக் அதுலேயும் கேர்ள்ஸ் கிட்ட சரியான க்ராசரிஸ் இல்லாதப்போ கூட அவங்க பாய்ஸ் டீம் க்ராசரி வாங்கி சாப்பிடல போல இருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப வந்து டீசெண்டாக ஒரு நல்ல கான்வர்சேஷனாக அது போச்சு. ஸோ முத்துக்குமரன் அவர் மனசில் உள்ளதெல்லாம் மஞ்சரி கிட்ட சொல்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. மஞ்சரியும் ரொம்ப விட்டு பேசின மாதிரி இருந்துச்சு, பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.